இன்னி வரைக்கும் தமிழர்கள் இன்னும் ஆட்சிக்கு வர முடியல. தமிழர்கள் ஏன் 1000 வருடங்களை கடந்தும் ஆட்சியாள முடியவில்லை? ஆள தெரியவில்லையா? எந்த அரசாங்கமும் தமிழர் அரசாங்கமும் இல்லை, தமிழர்கள் அரசாங்கமும் இல்லை. அப்போ இப்ப இருக்கிற மக்கள்லாம் யாரு? போருக்கு போனவங்க போருக்கு மட்டும்தான் போவாங்க அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்குது. அப்போ அந்த மக்கள்லாம் யாரு? மக்களை தமிழர்கள் கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்திருக்காங்க. இப்போ 1000 வருடங்களை கடந்தும் இன்னி வரைக்கும் தமிழர்கள் இன்னும் ஆட்சிக்கு வர முடியல. தமிழர்கள் ஏன் 1000 வருடங்களை கடந்தும் ஆட்சியாள முடியவில்லை? ஆள தெரியவில்லையா? ஆள தெரியவில்லை. என்ன ஆள தெரியவில்லையா? உண்மையிலே ஆளுதான் தெரியவில்லை. ஆளுகின்ற ஆட்களும் இங்கு இல்லை. இதுதான் உண்மை. எப்படி நீங்க சொல்றீங்க? 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழனே எடுத்துக்கணும். ராஜராஜ சோழன் காலத்துக்கு அப்புறமா ஒரு 100 வருடங்கள்ல அவரோட சகாப்தமும் அவரோட அரசாங்கம் முடிவுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்த அரசாங்கம் எந்த அரசாங்கமும் தமிழர் அரசாங்கமும் இல்லை, தமிழர்கள் அரசாங்கமும் இல்லை. அப்போ இப்ப இருக்கிற மக்கள்லாம் யாரு? இப்ப இருக்கிற மக்கள்லாம் யாருன்னா அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா போர் நடத்துறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பேரை உருவாக்குவாங்க. இந்த 300 பருத்தி வீரர்கள் ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துல பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்பாங்க. எங்களுக்கு போர் செய்யதான் தெரியும், போர் செய்யதான் தெரியும், போர் செய்யதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற வீரர்களை கேட்பாங்க, அவங்க ஒருத்தர் வேற வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா போருக்கு போனவங்க போருக்கு மட்டும்தான் போவாங்க அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்குது. அப்போ அந்த மக்கள்லாம் யாரு அப்படின்னா அந்த மக்கள் அந்த போர் சிஸ்டத்துல இருந்த மொத்த பேருமே கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்க போர்ல செத்துருந்தாலும் சரி, சூழ்ச்சியில செத்துருந்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் அந்த குறிப்பிட்ட அந்த போர் சமூகம்ன்றது நம்ம கிட்ட இருந்த ஆட்கள் இறந்துட்டாங்க. அப்போ இப்ப இருக்கிற மக்கள் யாரானா இவங்க ராஜராஜ சோழன் காலத்திலயும் வாழ்வாங்க, யாரோட முஸ்லீம் காலத்திலயும் வாழ்வாங்க, வெள்ளையர் காலத்திலயும் வாழ்வாங்க. இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா இவங்களுக்கு உழைக்க மட்டும்தான் தெரியும், அவங்க நிலத்துல விவசாயம் பண்ண தெரியும், மற்ற கட்டிட வேலை பார்க்க தெரியும், மற்ற இதர என்னென்ன வேலை இருக்கோ அந்த வேலையை மட்டும் சிறப்பா செய்வாங்க. எந்த அரசாங்கம் வந்தாலும் அவங்க வரி கட்டிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. என்னங்க இப்படி சொல்றீங்க? உண்மையாவா சொல்றீங்கன்னு பார்த்தா சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. ஒரு சின்ன வரப்பு சண்டைக்காக ஒரு அண்ணன் தம்பி பிரச்சனைக்கு அண்ணனை வெட்டிடுறான் தம்பி, பெரியப்ப சித்தப்பன் பிரச்சனையில பெரியப்பனை வெட்டிடுறான் சித்தப்பன். அப்போ இவ்வளவு ஒரு சென்சிட்டிவான ஒரு சின்ன வரப்பு சண்டைக்கு ஒரு கொலை பண்ண தெரிஞ்சவன் ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, தமிழர்கள் அமைதியா இருக்காங்க, எந்த பிரச்சனைக்கு போறது இல்லை, எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தனி மனிதனா பிரச்சனை வந்ததுன்னா அவங்களுக்குள்ளே தீர்த்துக்கிற சுதந்திரம் ராஜா காலத்துல இருந்தது. அதே விஷயத்தை தான் இன்னைக்கு அவன் சண்டை போட்டு அதோட தீர்ப்பு அரசாங்கம் எப்படி இன்னைக்கு கோர்ட்டு மூலியமா தீக்குதோ அன்னைக்கு ராஜராஜ சோழன் அவனோட சபையில தீர்த்தான். அப்போ இந்த மக்கள் என்னன்னா இவங்க அப்பவும் அதே வேலை தான் செய்வாங்க, இப்பவும் அதே வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த தலையை குனிஞ்சு வேலை செய்ய ஆரம்பிச்சவங்க இன்னி வரைக்கும் அதே வேலையில இருக்காங்க. இந்த போர் சமூகத்துக்கு போனாங்க பாருங்க, இவங்க எல்லாரும் இறந்துட்டாங்க. அதனாலதான் இந்த அரசாங்கங்கள்ல என்ன நடக்குதுன்றதே தெரியாம இந்த மக்கள் ஏதோ ஒரு அரசாங்கம் நடக்குது, அது நல்ல அரசாங்கம் தான் நினைச்சிட்டு சுதந்திரத்துக்கு அப்புறமா நம்பி இந்த மக்களை ஆள விட்டாங்க. ஆனா ஆள வந்தவர்கள் ஒவ்வொருவரும் ஏமாத்திட்டே இருக்காங்க கண்டி, மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் யாருக்குமே வரல. அப்போ ஏன் வரல அப்படின்னா இவங்க யாருமே தமிழர்கள் இல்லை. ஏன் தமிழர்கள் இல்லைன்னா இவங்க எல்லாமே மாற்று மாநிலத்துக்கு சேர்ந்தவங்க. அந்த 1000 வருஷத்துக்கு அப்புறமா வந்த படையெடுப்புக்குள்ள மிச்சம் மீதி இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இப்போ அரசாங்கத்துல ஆட்சி ஆகுறாங்க. அப்படி அரசாங்கத்துல மாற்று மொழியிலிருந்து வந்தவங்க, நம்மளை அடிமையா வச்சிருந்தவங்க, அந்த அரசாங்கத்துல இருந்து வந்த ஒரு பிரதிநிதி இன்னைக்கு அரசியல்வாதி ஆகி இங்க இருக்கிற தமிழர்கள் ஆடுறாங்கன்னா அவனையும் நம்ம ஆட்சி செய்ய விட்டு அதே மக்கள் வரி பணம் திரும்ப அதே ஆளுகள் கட்டிட்டு இருக்கோம். ஏன் கட்டிட்டு இருக்கு தெரியுதா? நம்ம போர் செய்து அந்த போர் அதிகாரம் பெற்ற ஆளுமை பெற்ற அந்த கடல் கடந்து சென்ற அந்த ஒரு போர் கூட்டங்கள்ல அந்த கூட்டத்தோட சொந்தக்காரர் தான் நம்ம. அந்த போரின ட்ரெயினர் கிடையாது நம்ம, அந்த போரின போராளி கிடையாது நம்ம, இதை ஒத்துக்கணும். ஆனா அதோட வித்து நம்ம
அவனுக்குள்ள இருக்கு. அந்த வித்த கிளறாத அளவுக்கு இவங்க வந்து நல்லாட்சி செய்தாங்கன்னா தமிழர்கள் வந்து மறுபடியும் வரி கட்டின்னு யார வேணா ஆள வைப்பாங்க. ஆனா மக்களுக்கு என்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு சண்டை போடுறான், அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு சண்டை போட்டு அந்த பிரச்சனைக்காக கத்தி தூக்குறான்னா, இதே சமூகத்துக்காக கத்தி தூக்குனான்னா என்ன ஆகுன்றது இந்த உலகம் பார்த்துருக்கு ஏற்கனவே. ஏன்னா தெற்காசியா பூரா போய் ஆண்டு இருக்கான், அத்தனாயிரம் பேர் மிலிட்டரி வச்சிருந்திருக்கான் அப்படின்னா 8 லட்சம் பேரை வந்து தமிழ்நாட்டுல தஞ்சை பூமியை ஏன் செலக்ட் பண்ணி தலைமை வச்சான்னா 8 லட்சம் பேருக்கு சோறு போற அளவுக்கு அந்த மண்ணுல விவசாய நிலத்தை அமைச்சான். அந்த மாதிரி சோறு போட்டு ஒரு போர்க்குடி மக்களை உருவாக்கி எப்படிலாம் அரசாங்கம் ஆட்சி பண்ணவனோட அதிகாரம் இன்னைக்கு மக்களுக்கு எதிரா சின்ன சின்ன மக்களுக்கு சின்ன சின்ன ஊர்ல அந்தந்த பிரச்சனைகளை தீர்க்கிறது கூட மக்கள் இறங்கி போராடுறாங்க அகிம்சை வழியில. அவங்க அகிம்சை வழியில இருக்கணுமா இல்ல மறுபடியும் கத்தி தூக்கணுமான்றத இந்த அரசாங்கம் பார்த்து முடிவு பண்ணி மக்கள் நல்லது செய்யணும். மக்கள் நல்லது செஞ்சா மறுபடியும் வரி கட்டின்னு அதே நிலைமையில இருப்பாங்க. இல்லைன்னா வெகுண்டு எழுந்தாங்கன்னா தாள மாட்டீங்க. ஜல்லிக்கட்டு சாம்பிள் பார்த்துருப்பீங்க. நன்றி, வணக்கம்.